குட் ஈவினிங், வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனில் லாங் டைம் கோல் என்னவா இருக்கணும்? லாங் டைம், அதாவது நீண்ட கால பாதுகாப்பதற்கான நீண்ட கால வழிமுறையில் என்னென்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. தேசிய பூங்காக்கள், நேஷனல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், உயிர்கோள காப்பகம், பயோஸ்பியர் ரிசர்வ், இங்கெல்லாம் வந்து ஹண்டிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். புது தேசிய பூங்காக்கள், இல்லைங்களா? புது தேசிய பூங்கான்னா போகிறேன். இப்போ வந்து இந்தியாவில் 106 தேசிய பூங்கா வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய பூங்காக்களோட எண்ணிக்கை 106. தமிழ்நாட்டில் எத்தனை சார் இருக்கு? தமிழ்நாட்டில் டோட்டலாக 5 தேசிய பூங்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. நீலகிரியில் 2 இருக்கு, கிண்டி, ஓகேங்களா, மன்னார் வளைகுடா, இந்த மாதிரி டோட்டலாக 5 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேசிய பூங்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரி, ஓகே. அடுத்து புதிய வனவிலங்கு சரணாலயம். இப்போ ரீசெண்டாக கூட பாருங்க, இந்தியாவோட 57வது நினைக்கிறேன், 57வது புலிகள் சரணாலயம் ராமபாணி அப்படிங்கிற இடத்துல இதில் மத்திய பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 56வது சத்தீஸ்கரில். ஓகேங்களா? இந்த எதுக்காக புதிய இந்த புலிகள் சரணாலயம், புதிய யானைகள் சரணாலயம் இதெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக. அடுத்து வனவிலங்குகளின் சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வராது, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? அப்போ 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா? இதான் சரியான விட. ஏன்னா வனவிலங்கு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எண்ட் ஆஃப் தி டே அதை விலங்கு அழிய போகுது அப்படின்னா அதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணும். ஓகேங்களா? இப்போ நீலகிரி வரையாட திட்டம் கூட கொண்டு வந்தாங்க. நீலகிரியோட இந்த வரையாடோட இனப்பெருக்கம் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் வந்து அங்கே கூடிய டூரிஸ்ட்டு, அந்த சவுண்டு, இது எல்லாமே. அதுக்காக அந்த ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஊக்குவிச்சாங்க. அப்போ அதனுடைய கவுண்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருக்குது. புலிகள், ப்ராஜெக்ட் டைகர், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாமே இதுக்கு எக்ஸாம்பிள். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C, 1 and 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா? தேங்க்யூ.